மாமான்றவர் வந்து நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். எங்கள் வீட்டு சைடு வந்து அது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இவர் வீட்டு சைடில் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என் மாமா வந்து நான் இருக்க வார்டில் வந்து கவுன்சிலராக இருக்காரு. என் மாமாவோட ஒய்ஃப் வந்து கவுன்சிலராக இருக்காங்க. நான் இந்த காதல் திருமணம் பண்ணது அவர் அது பிடிக்காம நான் நல்லா வாழக்கூடாது அப்படின்னு என்னை மிரட்டியிருக்காரு இதுக்கு முன்னாடி. அது நான் இவர் மேரேஜ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் நான் இவங்களை வந்து ப்ராப்ளம் பண்ணுறது, இவங்க எங்காவது போனால் கண்காணிக்கிறது, இந்த கொலை மிரட்டல் விடுறது. இந்த வீடியோக்கு கீழே நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவே ஃபஸ்ட்டு. என்ன கமெண்ட்டுனா இதை பாருங்கள். இந்த கமெண்ட்டில் முழுக்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லவ் பண்ணி ஒருத்தன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறானாலே அது வந்து செக்ஸுக்காக தான். அவங்களுக்கு செக்ஸுக்கான ஆசை அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் அதிகமாகிடுச்சுப்பா. அதனால தான் இப்படி உடனே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஆசையை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நீங்கள் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அப்போ அதுவும் செக்ஸுக்காக தானா? என்னடா இதெல்லாம்? இந்த மேரேஜுங்கிற ஒரு விஷயம், இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது, இந்த மேரேஜுங்கிற ஒரு கான்செப்டே ஒருத்தர் லவ்விங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டமான சுச்சுவேஷன்ஸில் சப்போர்ட்டிங்காக இருக்கணும். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தராவது வேணும். அந்த காரணத்தினால தான் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு பார்ட்னர் கூட. சரியா? இந்த பார்ட்னருங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி இந்த செக்ஸுக்காக தான் பார்ட்னரு அப்படிங்கிற ஒரு இதாக இவன் வந்து ஆக்கிட்டான். இந்த மாதிரி மைண்ட் செட்டு முதல்ல மாற்றி தொலை. சரியா? கல்யாணங்கிற விஷயம் செக்ஸுக்காக மட்டும் கிடையாது. சரியா? தென் இன்னொன்று, இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் எங்களுக்கு பிடிக்காம ஓடி போயிட்டா நாங்கள் அவளை வெட்டிடுவோம், குத்திடுவோம். சரி, நீங்களே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எப்படி? ஓகே, ஒரு வேளை டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்போ அவங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப், சரியா, அதில் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நான் அவனோட ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ போகட்டும், வாழட்டும், அதில் இருக்க பிரச்சனைகளை அவங்களே ஃபேஸ் பண்ணட்டும், விட்டுருங்க.